ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1914 வருஷம் முதற்கொண்டு 1918 வருஷம் வரைக்கும் முதலாம் உலக யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த யுத்தத்தில் ஏராளமான ஆயிரக்கணக்கானவர்கள் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் 4 வருடங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நின்ற பாடில்லை. யுத்தத்துக்காய் ஏற்படுத்தப்பட்ட காரணங்கள் தீர்ந்ததாய், அவர்கள் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டதாய் காணப்படவே இல்லை. யுத்தம் ஓய்ந்தது. திரும்ப அந்த யுத்தம் முடிந்து போனது என்று நினைக்கும் போது 1939 வருஷத்துல திரும்ப 2வது உலக யுத்தம் ஆரம்பித்தது. பிரிட்டனுக்கும் ஜெர்மனி ஐக்கிய தேசங்களுக்கும் நட்பு நாடுகளுக்கும் இடையே யுத்தம் போராடி கொண்டிருக்கிறது. அதிலே பிரிட்டனின் அடிமைகளாய், பிரிட்டன் தேசத்தினுடைய அடிமைகளாய் இருந்த இந்தியர்களும் அதில் இணைந்து கொண்டு சண்டையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு நாட்டினுடைய தேச தலைவர்கள் நினைத்தார்கள். 1941 வருஷம் 2 ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்கள். 1939 வருஷம் ஆரம்பித்த இந்த யுத்தம் 45 வருஷம் வரைக்கும் ஏறத்தாழ 6 வருட காலம். முதல் யுத்தம் 4 வருடம் நடந்தது. யோசிச்சு பாருங்க, 4 வருஷம் சண்டை நடந்துகிட்டே இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? 2வது உலக யுத்தம் 6 வருஷ காலம் அது நீடித்தது. 6 வருடம் நடந்த யுத்தத்துல லட்சக்கணக்கானோர் மரித்தார்கள். கோடிக்கணக்கானோர் மரித்தார்கள். ஆனால் 1941 வருஷத்துல அமெரிக்க ஐக்கிய தேசம் இணைந்து பிரிட்டனோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நாடுகள் இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் அட்லாண்டிக் சார்ட்டர் என்று பொருள். சமாதான ஒப்பந்தம் அவர்கள் பண்ணி கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சமாதானமாய் அனுபவிக்கிற அந்த விடுதலைக்கு அது காரணமாய் இருந்தது சமாதான ஒப்பந்தம். ஏராளமான நாடுகள் பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து விடுதலை பெற்றது. அதுல இந்தியாவாகிய நாமும் ஒரு நாடு. ஹல்லேலூயா. அந்த ஒப்பந்தத்துக்கு பேரு சமாதான ஒப்பந்தம், அட்லாண்டிக் சார்ட்டர் என்று சொல்வார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் காலகாலமாய் தமிழுடைய ஜனங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார். என்ன ஒப்பந்தம்? தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், தம்முடைய ஜனங்களை விடுவிக்க வேண்டும், தம்முடைய ஜனங்களுக்கு தேவனாய் இருந்து அவர்களை ஆதரித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறார். அந்த ஒப்பந்தம் கிறிஸ்தவத்திலே நாம் சொல்லிக் கொள்கிறோம் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு காரணமாயிருக்கிற கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அந்த உடன்படிக்கையை ஒருபோதும் அவர் மறவாது இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்துல ஏற்கனவே நாம் வேதத்திலே கடுத்து தெரிந்த ஒரு காரியம் நோவாவின் கவனன்ட், ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்று சொல்வார்கள். நோவாவின் உடன்படிக்கை. நோவாவின் உடன்படிக்கை முடிந்த பின்பதாய் ஆண்டவன் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதற்கு பேர் ஆபிரகாமின் உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ஆபிரகாமிக் கவனன்ட். இந்த ஆபிரகாமின் கவனன்ட் என்று சொன்னாலே இந்த 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, இந்த 17ஆம் அதிகாரம் இந்த உடன்படிக்கை செய்து கொண்ட போது ஆபிரகாம் 99 வயதாக இருக்கிறான். ஆனால் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தில் ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாம் 75 வயதாக இருக்கிறான். ஆண்டவர் அவனிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு முன்பதாய் ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி பல ஆசீர்வாதங்களை கொடுத்து ஏறத்தாழ 24 வருஷங்கள் கடந்து போயிற்று. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே தவிர உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை. 99 வயதில் ஆண்டவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை தான், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதுக்கு முன்பதாக கூட ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அவனை. அதுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று சொல்லி 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை போல ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது உண்மைதான். அந்த ஆசீர்வாதம் நிறைவேறாமலே காணப்பட்டது.
ஆண்டவர் 12ஆம் அதிகாரம் ஆசீர்வதித்து 12, 13, 14, 15, 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆபிரகாம் அவன் அங்கிருந்து கேராருக்கு போகிறான், எகிப்துக்கு போகிறான், கானான் தேசத்துக்கு குடியிருக்கிறான். இப்படி பல இடங்களிலே ஆபிரகாம் சுத்தி வந்தபோது 15ஆம் அதிகாரத்தில் சொன்னப்பட்ட ஆபிரகாம் லோத்து ஒன்றாய் இணைந்திருந்த போது அவர்கள் சொத்து தாங்கக்கூடாதபடி பூமி அவர்கள் பிரிந்து போகிறார்கள். சோதம் குமாராவுக்கு லோத்து கடந்து போகிறான், இவன் கானான் தேசத்திலே குடியிருக்கிறான். இவ்வளவு ஆசீர்வாதங்கள், உலக பிரகார ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் நன்மைகள் அவனிடத்தில் உண்டு. ஆடு மாடுகள் உண்டு, வேலைக்காரர்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. அதற்காக தேவன் 99வது வயதிலே ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார். இந்த உடன்படிக்கை தான் உலகத்திலே இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த உடன்படிக்கையின் வாரிசுகளாய் இன்றைக்கு வரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஆபிரகாம் ஒரு மூல காரணம். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை இன்னொரு உடன்படிக்கை கூட சொல்லலாம், விசுவாசத்தின் உடன்படிக்கை. விசுவாசத்தினால் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையிலே ஒரு 4 காரியங்களை நான் சொல்லி உங்களோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக requirements for the covenant. requirements for the covenant. ஆண்டவன் உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு அவனிடத்தில் எதிர்பார்ப்புகள், அவனிடத்தில் எதிர்பார்த்தவைகள் என்ன என்று 17ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு முன்பதாய் ஆண்டவரிடத்தில் அவன் எதிர்பார்க்கிறது, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. அவன் உத்தமனதான் இருந்தான், கர்த்தருக்கு பிரியமானவனாதான் இருந்தான். 12ஆம் அதிகாரத்தில் அதனால தான் ஆண்டவர் அவனை பிரித்து எடுக்கிறார். அப்படியே நீங்கள் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த 15ஆம் அதிகாரத்தில் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வருகிறது. ஆண்டவர் சொன்னார், நட்சத்திரத்தை பாரு, அதே போல உன்னை ஆசீர்வதிப்பேன், மணலை பாரு, அதே போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது உண்மைதான். அந்த ஆசீர்வாதத்தை 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் 99 வயதாக போறது, இன்னும் அவனுக்கு குழந்தை இல்லை, ஆனா அவள் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, யோசித்து பாருங்கள். 75 வயதிலிருந்து 24 வருஷங்கள் ஆண்டவர் சொன்ன விசுவாச வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தத்தை அவன் ஒருபோதும் சந்தேகப்பட்டதே இல்லை. 24 வருஷம் அவன் சந்தேகப்படவில்லை. ஹல்லேலூயா. அன்பு மகனே, மகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். புதிய வருஷத்தில் வாக்குத்தத்தை கொடுத்து செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர், உண்மைதான். ஆனா நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்கிறோம், ஆண்டவர் சொன்னார், எனக்கு செய்யலை, அதனால நான் சபைக்கு போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், எல்லாம் செய்வோம். ஆனால் நம்மளுடைய அன்றாட டியூட்டிஸ், ரொட்டீன் வாழ்க்கை எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம சாப்பிடுவோம், ட்ரெஸ் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம், டிவி பார்ப்போம், மற்ற எல்லாம் செய்வோம். ஆனால் சபைக்கு வர்றதை நிறுத்திடுவோம், ஜெபம் பண்றதை நிறுத்துவோம், உபவாசிக்கிறத நிறுத்திடுவோம், தசம்பா கொடுக்கறத நிறுத்திடுவோம், மற்ற கூட்டங்களை கலந்து கொள்ளதை நிறுத்திடுவோம், மற்றதை நிறுத்தவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமை குறித்து வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் நீதியாக எண்ணினார். இந்த 17ஆம் அதிகாரத்துல சொல்லுது, நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப அந்த வசனத்தை சொல்லும் போது எபிரேய பாஷையில, ஏற்கனவே நீ நடந்த, இப்போ நடந்து உத்தமனாயிரு, நீதிமானாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் புதுசா அவங்கிட்ட கேட்கல, நீ இன்னைக்கு இருன்னு சொல்லல, யூ ஆர் ஆல்ரெடி, நீ ஏற்கனவே நீதிமானா நடந்துட்ட, உத்தமனா இருந்துட்ட, உன் விசுவாசத்துல நிலைச்சிருந்துட்ட. ஆனா இப்ப நான் சொல்றேன், ஏற்கனவே இவர் சொன்னார் ஆசீர்வதிப்பேன்னு, நடக்கலையே, இப்போ 99வது வயசுல சொல்றாரே, நடக்குமா என்று சந்தேகப்படாத, இப்போ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏசப்பா சொல்லிட்டா அது நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு அந்த உலகத்துல மனிதர்கள் எத்தனை கேள்விகள் கேட்கிறார்கள். கிறிஸ்துவன் ஆன பின்பதா என் வாழ்க்கை மாற்றப்பட்டதா, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதா, என் வாழ்க்கையில் வித்தியாசம் நடந்ததா, இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறிச்சான்னு நினைச்சுட்டே கேள்வி கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனா
விசுவாசமோ என் விசுவாசமோ அறிக்கை செய்யறதே கிடையாது. மேலானவைகளை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதான போதிய விசுவாசம் உனக்குள்ள எனக்குள்ள இல்லாதனால இன்றைக்கு நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. 24 வருஷம் கொஞ்சம் கூட ஆண்டவரை விட்டு அவன் புறம்பே போல, ஆண்டவருக்கு விரோதமா பேசல, ஆண்டவர் மறுதளிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இந்த கடையில எத்தனை பிரச்சனைகள் வந்துச்சு, பஞ்சம் வந்துச்சு, வீடு விட்டு வீடு மாறணும், ஊரு விட்டு ஊரு மாறணும், சண்டை, எதிரிகள், எவ்வளவு பிரச்சனை, அபகரிப்பு, எத்தனை துரோகங்கள் எல்லாம் நடந்துச்சு. ஆனா அவன் மனிதர்களை நம்பி வரல, தெய்வத்தை நம்பி வந்தவன். ஆமென். என் அன்பு சகோதரனே சகோதரியே, மனிதர்களை நம்பி மனிதர்களுடைய வாக்குறுதிகளை நம்பி நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னா நிச்சயமா உன் விசுவாசம் என் விசுவாசம் நிலைத்து நிற்க முடியாது. உன்னையும் என்னையும் அடைத்தவர், பிரித்தெடுத்தவர், முன்குறித்தவர், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர், அவரை மாத்திரம் நீங்கள் நம்பணும். அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரே, உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். செய்து முடிச்சிட்டாருங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும், அதை சிலுவையிலே எப்பொழுதே உனக்காக எனக்காக என் ஆண்டவர் செய்து முடித்தாயிற்றே. கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துதே வச்சனமே. ஹல்லேலூயா. எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. பட் ஸ்டில் ஐ ஆம் லிவிங் லைக் a beggar. நான் எப்பவுமே பிச்சைக்கார மாதிரியே வாழ்ந்துன்னு இருக்கிறேன். எப்பவும் 6 o'clock ஃபேஸா, எப்போ துக்க முகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எப்பவும் குறை, எப்பவும் இல்லை, நத்திங், ஐ ஹாவ் நத்திங், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் இதெல்லாம் மாத்தணும்னு சொன்னா, ஏற்கனவே அப்பா உனக்கா எனக்கா கொடுத்துட்டு இருக்கிற விசுவாசத்தால் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா உன் விசுவாசம் என் விசுவாசம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கிட கூடாதம்மா. கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைச்சிட்டு, நீங்க படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான அந்த ஸ்டோரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தோட்டத்தை படைச்சாரு, சூரியன் சந்திரன் படைச்சாரு, மிருகங்களை படைச்சிட்டாரு, 4 அழகான நதிகளை, ஜீவ நதிகளை படைச்சிட்டாரு, பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் பூமிக்குள்ள படைச்சிட்டு, அழகா எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆதாம் ஏவாளை படைக்கிறான் தேவன். 2 பேருக்காக மொத்த சொத்தையும் மொத்த சம்பத்தையும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மனுஷனையே படைக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்காக எனக்காக ஆண்டவர் புதிதா எதையும் செய்ய போகிறது இல்லை. He already have done everything for us. உனக்காக எனக்காக ஏற்கனவே எல்லாம் செஞ்சு வச்சிருக்குது. ஓ ஹல்லேலூயா. ஏசப்பா எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டார். நான் செய்வது தெரியுமா? திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த திறந்த வாசலுக்குள்ள சென்று நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதுதான் அமைச்சர். ஆபிரகாமுக்கு சொன்னார், அவன் விசுவாசித்தார், ஆண்டவர் அதை நீதியாக எண்ணினார். அதற்கு பின்பதாய்தான் இந்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அவர் ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார். அந்த ஒப்பந்தம் செய்ததுக்கு உடனே ஆண்டவர் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டுனா, ரிவார்ட் ஃபார் த கவனன்ட். ஆண்டவர் ஒப்பந்தம் செஞ்சு ஒப்பந்தத்தை நிறைவேற்றத்துக்கு உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. உடன்படிக்கை அவன் நடத்துறான், என்ன செய்யணும்னு கிடையாது, ஆனாவே ரிவார்டு சொல்லிட்டார். இதை நான் உனக்கு கூட பண்ணிக்கிறேன். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம்ல. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணவே. ஹல்லேலூயா. இதற்கு முன்பதா இதே வார்த்தையை நம்முடைய காதுகள் ஏற்கனவே கேட்டு இருக்கும். ஆதாமை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருங்கள் பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், நீ திரளாய் பலுகி பெருகுவாய், பலத்தவனாய் இருப்பாய் என்று ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே வார்த்தை ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா ஆபிரகாமுக்கு ஒரு வித்தியாசமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உடன்படிக்கை செஞ்சுட்டு உடன்படிக்கை சொல்றாரு, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அதுக்கப்புறமும் ஆபிரகாம் இதை சொன்ன வார்த்தையில, அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து தேவனோடு பேசி. ஹல்லேலூயா. ஒப்பந்தம் பண்ணனா ஆண்டவர் உன்னோடு பேசுகிறவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சும்மா ஒப்பந்தம் பண்ண மாட்டாரு. கண்டவங்க போறவங்க வரவங்க கூட, வழியில போறவங்க கூட எல்லாம் ஒப்பந்தம் பண்றதே கிடையாதுமா. யாரெல்லாம் ஆண்டவரோட உறவு வச்சுக்கிட்டு ஆண்டவரோட நல்ல நட்புல ஐக்கியத்துல இருக்கிறார்களோ, ஆண்டவரோட நல்ல ஐக்கியத்துல ஆண்டவரோட கிருபையில சேர்ந்து இருக்கிற நெருங்கி இருக்கிறாங்களோ, அவங்க கூட தான் ஆண்டவர் ஒப்பந்தம் பண்றாரு. ஹல்லேலூயா.
எத்தனையோ தேவதாசர்கள் இருந்தார்கள் அந்த நாட்களில். ஆனால் ஆபிரகாமை மாத்திரம் விசுவாசத்தில் உறுதியானவன், வைராக்கியமானவன், விசுவாசத்தில் பிசகாதவன், விசுவாசத்தை விட்டு கொடுக்காதவன், கர்த்தருக்காய் எப்பொழுதும் எதையும் எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்க துணிந்தவனை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என் அன்பு மகனே, மகளே, கர்த்தர் என்னிடத்தில் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். You must be special in your faith. விசுவாசத்தில் வித்தியாசமா காணப்படணும். 10 பேர், எங்க வீட்டில் 5-6 பேர், 7 பேர், 10 பேர் இருக்கட்டும். ஆனா 7 பேரா இருந்தாலும் 8 பேரா இருந்தாலும் அதுல தாவீதை மட்டும் கர்த்தர் தெரிஞ்சுட்டார். ஸ்பெஷல். ஆண்டவரிடத்தில் வைராக்கியம். ஆபிரகாம், அவன் சகோதரன் இருந்தாலும் ஆபிரகாமை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு மகனே, மகளே, கர்த்தர் உன் விசுவாசத்தை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை மிக பலுகி பெருக பண்ணுவேன். 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த உடன்படிக்கை பண்ணின மாத்திரத்துல ரீஎம்பசைசிங் த கவனன்ட் ரிவார்ட். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை திரும்ப ஒரு விசை அவனுக்கு உணர்த்தி அதை மையப்படுத்தி காட்டுகிறார். 5ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடினாலே உன் பேர் ஆபிரகாம் எனப்பட. கைகளை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஏற்கனவே சொன்னாங்க, பெயர்களில் ரொம்ப அவசியம் முக்கியத்துவம் இருக்கிறது என்று. ஆண்டவர் உடன்படிக்கை செய்யும் போது, ஆண்டவர் என்கிட்ட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும்போது உங்க பெயர்களை மாற்றி வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்முடைய பெயர் ஏதோ அதில் வச்சுக்கிட்டு எப்படினாலும் இருக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் என்ன செய்வாங்க, இந்த பையன் இப்படி பண்ணிட்டான்பா, அந்த பையன் இப்படி செஞ்சிட்டான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் உன் பெயரை மாற்றி கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றும் போது, நீ எதை செய்தாலும் இவன் கிறிஸ்துவன், விசுவாசி, சர்ச்சுக்கு போறாங்க, பைபிள் எடுத்துட்டு போறாங்க, இவங்களும் இப்படி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்பதாக உன் பெயரை சொல்லுகிற சமுதாயம் இப்போது உன் பெயர் மாற்றி நீ கிறிஸ்தவன் ஆன போது உன் பெயரை சொல்லுவதில்ல. கிறிஸ்துவங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பெயர் உடன்படிக்கை பண்ணி கொண்டா ஆண்டவர் பெயர் மாத்தி, இப்ப பெயர் மாத்தின உடனே ஆசீர்வாதத்தை ரீஎம்பசைஸ் பண்ணுகிறார். என்ன? உன்னை மிகவும் அதிகமாய் பழுகும்படி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னை மிகவும் அதிகமாய் பழுகுவேன். அதுதான் முன்னாடி சொன்ன, திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். 2வது, உன்னிடத்திலிருந்து ஜாதிகள் உண்டாகும். உனக்குள்ள இருந்து ஜாதி. யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நான் சாதாரண பெயரை உடையவனாய் கர்த்தருடைய இடத்துல உடன்படிக்கை பண்ணி கொண்டவனாய் இருந்த போது நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லை. என்கிட்ட இருந்து ஒன்னும் பேரல, என்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதமும் வரல. ஆனா ஆண்டவர் என்னிடத்துல உடன்படிக்கை பண்ணி கொண்ட போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்துல ஜாதிகள் உண்டாகும், உன்னிடத்துல ராஜாக்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாதமா. நீ கர்த்தருடைய பிள்ளையா உடன்படிக்கை பண்ணிக்கிண்டா உங்ககிட்ட இருந்து ஜாதிகள் உருவாவார்கள், ராஜாக்கள் எழும்புவார்கள். ஆமென். தொலைவேடு கிறிஸ்துவின் திருச்சபை விசுவாசியே, நீ ஒரு கிராம சபை ஒன்றுக்கும் ஆகாது என்று நினைத்திருக்கலாம். ஆனா ஆண்டவரிடத்தில் நீ ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டா, இதே தொலைவேட்டிலிருந்து, இந்த பூமியிலிருந்து, இந்த படிக்காத சமுதாயத்திலிருந்து கர்த்தர் பெரிய ராஜாக்களையும் ஜாதிகளையும் உன்னிடத்திலிருந்து எழுப்ப அவர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறார். நீங்க யோசிக்காத, நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், இந்த குடும்பத்தில் இருக்கிற, என் கிட்ட இருந்து என்ன பெருசா எதிர்பார்க்க முடியும் நினைக்காத. கர்த்தர் உனக்கு கூட இருந்தா தான் மாற்றம் வரும். நீ எந்த நாட்டுக்கு போனாலும் ஆண்டவர் உன் கூட இல்லாம, எந்த தேசத்துல போனாலும், எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்தை மாற்றின, சரித்திரத்தை மாற்றின, உன் வாழ்க்கை என் வாழ்க்கை மாற்றின, என் சாபத்தை மாற்றின, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காய் தன் ஜீவனை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஏனா நீயும் நானும் ஆராதிக்கிற வணங்குற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் உடன்படிக்கையின் ஆண்டவன். ஆமென். உடன்படிக்கை காக்கிறவர். ஆண்டவர் சொன்னா, ஜாதிகள் உன்னிடத்திலிருந்து எழும்பும், ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து எழும்பும். தொடர்ந்து இந்த வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உனக்கும் உனக்கு பின்வருகிற சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உன் பின் வருகிற தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட நான் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டேன். இந்த உடன்படிக்கை உன்னோட நிக்காம உனக்கு பின்னால வருகிற உன் பிள்ளைகள், உன் சந்ததிக்கு வரைக்கும் என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன். அவர்களை நான் காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சுன்னு இருக்காங்க, ஓ ஏன் நான் போன பின்னாடி என் பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா, என் குடும்பத்தை யாரு பார்த்துக்கோ, நான் இல்லைனாக்கா எப்படி? டோன்ட் வரி, உன்னோட உடன்படிக்கை பண்ணி கொண்ட என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறா. நீ போனாலோ அல்லது உன்னை காப்பாற்றியவர்கள் போனாலோ உடன்படிக்கை பண்ணினவர் மாறாதவர், அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கும் உன் பெண் வருகிற சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறையாக என்னுடைய உடன்படிக்கை உன் நிமித்தமாக ஏற்படுத்தி அவர்களை நான் காப்பாற்றுவேன். அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன். ஆமென். அந்த உடன்படிக்கை ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கை 2020 வருஷம் 29ஆம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அதை காப்பாற்றி உன்னை என்னை ஆசீர்வதித்து சுகமா வச்சிருக்கிறார். என்ன அவர் வல்லவ கிருபை என்றும் உள்ளது என்று சபை கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாம் கூட சொன்ன உடன்படிக்கை அன்னைக்கோட முடிச்சிடல. இன்னைக்கு 2020ஆம் வருஷம் வரைக்கும் நம்முடைய சபையை ஆசீர்வதித்து உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதித்து இருப்பதற்கு அடையாளமாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிற 8ஆம் வசனத்துல, நீ தங்குற இடத்தை உனக்கு நான் சுதந்திரமா கொடுப்பேன். உன் சந்ததி தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிச்சு நீ தங்குற இடத்தை உனக்கு சுதந்திரமா கொடுப்பேன். இப்ப யோசிக்க, யாரெல்லாம் இந்த ஊர்ல பிறந்தவங்கன்னு சொல்ற முடியுமா? இந்த ஊர்லயே பிறந்தவங்க தான்ப்பா, என் தாத்தா என் அப்பா இல்லை, எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் இந்த ஊர் தான். அப்பா சொன்னார்ல, நீங்கள் தங்குற பூமி உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு. உன் தகப்பனை ஆசீர்வதித்தார், உன் தகப்பனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு அதை சுதந்திரத்தை நீயும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சி! ஆண்டவரை கை தட்டி ஏகோபித்து அப்பாவை சந்தோஷத்தோட ஹல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. ஏதோ உனக்காக எனக்காக இப்போ ஆண்டவர் செய்யதில்ல. He had predestined and pre-planned already in the times of Abraham. ஆபிரகாமின் காலத்துல என் அப்பா பண்ணின உடன்படிக்கை இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் ஜாலியா என்ஜாய் பண்ணி இருக்கிறோம். ஆமென். ஆனா அதை அனுபவிக்கிற விசுவாசமும் சுதந்திரிக்கிற விசுவாசம் குறைவாய் இருப்பதனால நிறைவாய் நம்மளால அனுபவிக்க முடியவில்லை. ஏசப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, சொன்னாரு, செஞ்சுட்டு இருக்கிறாருமா. ஆனா நீங்களும் நானும் இன்றைக்கும் குறைபட்டு கொண்டு இன்னைக்கும் வறுமையிலும் இன்னைக்கும் துக்கத்திலும் இன்னைக்கும் அப்படியே நிலைமையில இருக்கிறது காரணம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது, சுதந்திரிக்கிற விசுவாசம் நமக்குள்ள இல்லை. ஆபிரகாமின் விசுவாசம் நமக்குள்ள இல்லை. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் கொடுத்துட்டு சொன்னாரு, உன் குமாரனும் உன் ஏக சுதனும் ஆகிய ஈசாக்கு, ஒரே பிள்ளையாகி உன் ஈசாக்க எனக்கு பலி கொடுன்னு சொல்லும்போது, நோ ஆஃப்டர் தாட், நோ டிஸ்கஷன் வித் வைஃப், நோ திங்கிங், நத்திங். அவன் யோசிக்கல, விசாரிக்கல, கேட்கல, எதுவுமே கேட்கல. சாயத்தைப்படுத்தினான், போனான் மலை தேசத்துல. அவனுக்கு விறகுகளெல்லாம் வச்சாச்சு, கத்தியை வெட்டுவதற்காக தூக்கினான். விசுவாசம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் சொன்னார்ல, ஒருவேளை சும்மா விளையாடு கிண்டல் பண்ணியிருப்பாரோ, உன் சம்பளத்தை மொத்தமாக கொடுத்துருன்னு சொன்னாரு, சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாரோ. கொடுக்குற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை ஸ்டாப் பண்ணுவார். சொல்கிறாரா, சத்தம் கேட்குதா, யாராவது வேணான்னு சொல்கிறாங்களா, இது ஆண்டவருடைய சத்தமாக இருக்குமா, அவன் அதை பற்றி கவலை. ஆண்டவர் சொன்னார்னாக்கா அதை செய்ய வேண்டியது என் வேலை. மற்றவங்க இடையே வந்தால் எதையும் நான் கணக்கில் வைக்கவே மாட்டேன், கவனத்தில் கொள்ளவே மாட்டேன். கத்தியை வெட்டும் போது கர்த்தர் ஆபிரகாமை பிள்ளையாண்டான் மீதும் கையை போடாது என்றார். ஆமென். அப்பாவுக்கு தெரியும், ஆபிரகாம் எதை கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களை தான் கர்த்தர் பூமியில் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானங்களில் வைக்கிறார். ஏன் கர்த்தருக்காய் கொடுக்க வேண்டும், கர்த்தருக்காய் எதையும் செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் நானும் ஆசீர்வாதம் உச்சத்தில் இருக்க வேண்டும் என்றால், நோ ஷார்ட் ரூட். ஆண்டவன் உங்களை என்னைய நம்பிட்டார்னா, நீயும் நானும் அப்பா எதை கேட்டாலும் கொடுப்பார் நம்பிட்டார்னா, உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நம்பிக்கை இன்னும் வரல. கொடுத்ததை சுதந்திரிக்கிற விசுவாசத்தில் நீங்களும் நானும் வளரல. இதை கொடுத்துட்டா எதனா ஆகிடுமோ, என் தசம்பாகத்தை கொடுத்துட்டா எனக்கு ஃபுல்லாக பட்னி ஆகிடும், மாதம் முழுக்க கடன் கட்டப்பட முடியாத போயிடுமோ, இப்படியே யோசிச்சுன்னுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் அந்த புதையலை பொக்கிஷத்தை எடுக்க முடியவே இல்லை. ஏசப்பா இன்றைக்கு ஒன்றா என்ன பார்த்து கேட்குறாரு,
ஆண்டவர் உன்னிடத்துல உடன்படிக்கை செய்து கொண்டால் நீ பெயர் மாற்றப்பட்டவனாய், உன் சுபாவம் மாற்றப்பட்டவனாய், உன் விசுவாசம் நிலைத்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். மூன்றாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கவனன்ட். ஆண்டவர் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் கவனன்ட், ரிவார்ட் ஆஃப் கவனன்ட். ஆண்டவர் ரிவார்ட் எல்லாம் சொல்லிட்டு பின்னாடி எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்பா இப்பதான் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்ககிட்ட என்ன நீ செய்ய வேண்டிய பொறுப்புகள், உன் கடமைகளை இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன கடமைகள்? வேதத்துல வாசிக்கலாம். உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நடுவே உண்டாயிருக்கிறது நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். உடன்படிக்கை ஆண்டவன் செய்து கொண்டார், ஆசீர்வாதத்தையும் சொல்லிவிட்டார். இந்த உடன்படிக்கை, இந்த ஆசீர்வாதம் சுதந்திரிக்க ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய கடமை. ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு கிறிஸ்தவளாய், ஒரு விசுவாசியாய், கர்த்தருடைய மகனாய் மகளாய் என்னுடைய வேலை, நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்றால், ஆண்டவன் சொல்லுகிறார், உன்னுடைய குடும்பத்துல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் நீ விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனம் என்றால் பிரித்தெடுக்க வேண்டும். ரத்தம் சிந்தி பாவ நிவர்த்தி செய்து கர்த்தருக்காக என்று தனியாய் பிரித்தெடுக்க வேண்டும். கர்த்தருக்குரியது என்று கொடுக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு உங்களையும் என்னை கர்த்தர் உடன்படிக்கை ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது இருக்குது. காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் நாம் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களாக இன்றைக்கும் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற சரீர விருத்த சேதனம் மாத்திரமல்ல, நம்முடைய சுபாவ விருத்த சேதனம், நம்முடைய கேரக்டர் விருத்த சர்க்கம்சேஷன், அல்லது என்னுடைய சுபாவங்கள் மாற்றப்படுது, என் விசுவாசம் மாற்றப்படுவது, என்னுடைய பக்தி பரிசுத்தம் இதெல்லாம் மாற்றப்படாத நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டாதான் என் வாழ்க்கை மாற்றப்படும். ஹல்லேலூயா. என் நாவை நான் விருத்த சேதனம் செய்யணும். நாவு கர்த்தருக்காய் பரிசுத்தமா மாற்றணும். என் கண்ணு, என் காது, என் சரீரத்தில் அவயங்கள், இருதயம், சிந்தனை எல்லாத்தையும் நான் கர்த்தருக்காய் பிரித்தெடுக்கணும்னா எதை விருத்த சேதனம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காய் ஐ மஸ்ட் செட் அபார்ட், பிரித்தெடுத்து கர்த்தருக்காய் நான் வைக்க வேண்டும். அந்த நாட்களில் யூதர்கள் பிறக்கிற எல்லா மூத்த ஆண் குழந்தைகள் கர்த்தருக்குரியது என்று அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி அதை கர்த்தருக்காய் பிரித்து வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் கர்த்தருக்கு என்று பிரித்தெடுக்க சொன்னால் கொடுத்துருவோம். இல்ல கொடுத்துருவோமா? ஊழியத்துக்குன்னா கொடுக்கலாம், வேலை செய்யறதுக்குன்னா கொடுக்கலாம், அல்லது காணிக்கைன்னா கூட கொடுக்கலாம், அல்லது வீட்டை கொடுங்கன்னு சொன்னாலும் கொடுக்கலாம். ஆனா ஆபிரகாம் கிட்ட இதோட எக்ஸ்ட்ரீமா கேட்டார், வீட்டை கொடு, காட்டை கொடு, நிலத்தை கொடு, பணத்தை கொடுக்க, பிள்ளையை சாக கொடுன்னு கேட்டார். ஆமே, அவ்வளவு பெருசா நம்ம கிட்ட கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம பெருசா பெருமை பாராட்டிக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்பா ஆபிரகாமு கிட்ட கேட்ட கேள்வி மாதிரி உங்ககிட்ட எங்க கிட்ட கேட்டிருப்பாருன்னா எப்படி யோசித்து பாருங்க. அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவாதீங்க, அதையே கேட்கிறாரு. மறுமானத்துல தசமாக கூட அதே கேட்கிறாரு, அதையே கொடுக்க முடியல. ஆபிரகாம் மாதிரி கேட்ட உன்னால என்னால கொடுக்க முடியாது. ஏன்? ஆபிரகாமன் ஏகசுதன், அவன் புத்திரன், அவன் நேசித்தவன், அவனுடைய எல்லாமே அந்த சுதந்திரத்தின் வாரிசு, அவனுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தின் புத்திரனாயிருக்கிற அவனை கேட்ட போதும் கர்த்தர் கேட்டால் அதுக்கு மறுப்பு இல்லை என்று சொல்லி அவன் கொடுக்க துணிந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? உன்னை எமென்னையும் கர்த்தருக்கு முன்பதாய் விருத்த சேதனம் செய்யணும். என் நாவை விருத்த சேதனம் செய்யணும், என் கண்களை விருத்த சேதனம் செய்யணும், என் காதை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் பேசாதபடி, கேட்காதபடி, செய்யாதபடி என்னை நான் விருத்த சேதனம் செய்வேன். கர்த்தருக்காக நான் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அப்படி செய்வேன் என்று சொன்னார் என் அப்பா சொன்ன உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் எல்லாமே எனக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாம் நிமித்தமாக எனக்கு வந்ததை போல எனக்கும் என் சந்ததிகளுக்கும் என் பின் வருகிற தலைமுறை சந்ததிக்கும் அவர் உடன்படிக்கை காத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நான் மாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமானவனா இருந்த போதாது. அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்து அல்லாத அந்நிய இடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். உன் பிள்ளைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படணும். உன் கூட பிறந்த, உன் வீட்டில் இருக்கிற உன் சொந்தங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படணும். அவங்க சுத்தமா இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, உன் வீட்டில் வந்து சேர்ற உன் சொந்தக்காரங்க, உனக்கு சொந்தம் இல்லாதவங்க, அந்நியர்களாக இருக்கிறவங்க, உங்க உறவுக்காரங்க, உனக்கு கூட சம்பந்தம் கலந்திருக்கிற எல்லாரும் அப்படி பரிசுத்தமா பார்க்கப்படும்.
நீ மட்டும் பரிசுத்தமா, கிறிஸ்தவனா, யோகியனா, நீதிமானா, நல்லவனா இருந்தா போதாது. உன் கூட சேர்ற, உன் வீட்டில் வாழ, உன் வீட்டுக்கு வர, உன்னோடு உறவு வச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் நீ சுத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், நம்மளே நம்ம வீட்டில் விருத்த சேதனப்படாமல் சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதும் எதுவுமே சரியாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீர்கள் என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய நடைமுறை செய்கைகளை நீங்கள் பார்த்து அதற்கேற்றா போல நடந்து கொள்வீர்கள். ஆமென். புரியுதுங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா, ஒரு அம்மா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பு வெளியவே கழட்டி விட்டுட்டு அவங்க உள்ளே போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? செருப்பு வெளியே கழட்டி விட்டுட்டு போவீங்க. அல்லது அவர்கள் செருப்பு போட்டுக்கணும் உள்ளே போனாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க? கூட போகும்போது செருப்போட போவீங்க. நீங்கள் என்ன சுபாவத்தில் உன் வீட்டில் இருக்கிறியோ உன் வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கும் அந்த சுபாவம் வரும். அவங்க கர்த்தரை அறியாதவர்கள் ஐயா, அதனால என் வீட்டில் அவங்க இதை செய்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடாது. உன் வீட்டின் பழக்க வழக்கங்கள், உன் வீட்டினுடைய சுபாவங்கள், உன் வீட்டினுடைய ஒழுங்குமுறைகள், உன்னுடைய வீட்டினுடைய பக்தி பரவசம் அல்லது பரிசுத்தம் எல்லாமே உன் வீட்டுக்குள்ள வருகிறவர்களுக்கு அது செய்யப்பட அவங்களாகவே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். 7 மணிக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் உன் வீட்டுக்குள்ளே வரவன் உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்க மாட்டான், ஃபோன் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. ஐயோ அவங்க ஜெபம் பண்ணுற பழக்கம் இருக்குதப்பா, நீயும் உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு ஜெபம் பண்ணத்தில் கூட உட்காந்துருவாங்க. அப்போ இன்றைக்கு உன் சொந்தம் அல்லாதது, உன் ரத்தம் அல்லாதது, உன் உறவு, அது ரத்தம் என்றால் உன் வயிற்றில் பிறக்காத உறவுக்காரர்கள் யாரா இருந்தாலும், அவர்கள் அந்நியர்களாக இருந்தாலும், காசுக்கு வாங்கப்பட்டவர்களாய் அடிமைகளாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் அதே சுத்திகரிக்கப்பட வேண்டும், விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, உங்கள் கூட சேர்ற எல்லாம் பாதுகாக்கப்படணும். நீங்கள் மலையில் மேலிட்ட வெளிச்சத்தை விளக்காக இருக்கிறீங்க, உன் கூட இருக்கிற எல்லா வெளிச்சத்தில் நடக்கணும். ஹல்லேலூயா. உப்பானது சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்பட வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் மிடிக்கப்படுவதற்கும் ஒளியே வேறு ஒன்றிற்கும் உதவாது. நீங்களும் நானும் சாரமா இருந்தா தான் நம்ம வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு சாரம் வரும். நீயும் நானும் பரிசுத்தமா, பக்தியா, கர்த்தருக்கு பிரியமா, ஒழுக்கமானவனா, யோகியமானவனா, நல்லவனா இருந்தாதான் நம்ம கூட சேர்றவங்க மாறுவாங்க ஐயா. அப்படி இல்லைனாக்கா யாரும் மாற வாய்ப்பு கிடையாது. நீ அவங்க பின்னால போய்கிட்டே இருப்ப. ஹல்லேலூயா. அப்ப விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஆபிரகாமுடைய ரியாக்ஷன் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டார், இதெல்லாம் செய்ப்பா, உண்மை இதெல்லாம் பண்ணா உன் ஆசீர்வாதம் நான் கொடுத்த எல்லா ஆசீர்வாதம் உனக்கு உடன்படிக்கிற ஆசீர்வாதத்தை நீ அனுபவிப்ப. உண்மைதான். வாட் இஸ் த ரியாக்ஷன் ஆஃப் ஆபிரகாம்? வாசியுங்கள் 23, 24 ஆபிரகாமுடைய ரியாக்ஷன் டு த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்மவேலையும், கவனிங்க, பெயர் மாற்றப்பட்ட உடனே ஆபிரகாம் என்று அழைக்காமல் ஆபிரகாம் என்று அழைக்கிறார்கள். கிறிஸ்தவனா மாற்றப்பட்ட பின்பதாய் உன் சுபாவங்கள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும். உன்னுடைய கைகள் எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியே பழசு லேட் ஆகும், நான் அப்படியே பழகிட்டு சொல்லக்கூடாது. எப்ப கிறிஸ்தவமான ஆட்டோமேட்டிக்கா சடனா மாற்றப்பட வேண்டும். ஆபிரகாம் தம் குமாரனாகிய இஸ்மவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தான் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடி அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆமென். இதை அவன் செய்த போது 24ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது அவன் 99 வயதா இருந்தான். ஆபிரகாமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும் போது என்ன வயசு? 99 தான். அந்த உடன்படிக்கை பண்ண உடனே ரிவார்டு சொன்ன வயசு 99 தான். அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி 99 தான். அவன் ரியாக்ஷனும் 99லேயே இருந்துச்சு. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டா, நாளைக்கு மாத்திக்கிறேன், அடுத்த வருஷம் மாத்திக்கிறேன், அடுத்த வாரம் மாத்திக்கிறேன் கிடையாது. நவ் அண்ட் தென். அப்பவே அவன் செஞ்சான். ஹலோ, ஆபிரகாம் காலம் தாழ்த்தவே இல்லை. 99 ஆண்டவர் சொன்னானா? அவன் சொன்னான், why should I wait another 24 years? ஏற்கனவே ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு 24 வருஷம் நான் காத்திருந்தேன். இப்போ உடன்படிக்கை பண்ணி சொல்றாரு, நான் எதற்காக இனிமேல் காலம் தாழ்த்த வேண்டும், இன்றைக்கு நான் செய்வேன் என்று. அப்பொழுதே கடந்து போய் அவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் விருத்த சேதனம் செய்தான்.
இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, இன்றைக்கு உன்னை மாற்றிக்கொள்ளணும்னா, உன்னை விருத்த சேதனம் செய்ய விட்டுக்கொடு. கர்த்தருக்காய் உன்னை பிரித்து எடுக்க தேவையில்லாததை கட் பண்ண வேண்டியதை கட் பண்ண, சீர்படுத்திக் கொள்ள வேண்டியதை சீர்படுத்தி, சுத்தப்படுத்த வேண்டியதை சுத்தப்படுத்திக் கொள்ள இன்றைக்கு நீ ஆயத்தமா இருந்தா உன் ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பம் இன்றைக்கு துவங்க போகிறது. எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை வேணும், என் ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு சொல்ற, அதுக்கு இன்னைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட், இன்னைக்கு பேஸ்மெண்ட் போட போறாருன்னு சொல்லி எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, விரும்புறீங்கன்னாக்கா இன்றைக்கு ஒப்புக்கொடு. உன்னை விருத்த சேதனை பண்ண ஒப்புக்கொடு. உன் நாவா, உன் காதா, உன் அவைகளில் ஒன்று கர்த்தருக்கு பிரியமில்லாம கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நடக்காமல் அது பின்னாடி ஓடிட்டே இருக்குதா, இன்னைக்கு விருத்த சேதனை ஒப்பு கொடுத்தேனா கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யலாம எல்லாரும் இருந்திருக்க போறோம். உன்னுடைய பிரச்சனைகளில் விடுதலை கொடுக்க வேண்டும், உன் கட்டுகளை அறுக்க வேண்டும், உன் நிலைமையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா விசுவாசத்தின் உடன்படிக்கை விருத்த சேதனம் பண்ணப்படணுமே நீயும் நானும். அந்த உடன்படிக்கை சுதந்திரவாளியாய் மாறணும் என்று சொன்னார். விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கிற பொறுமையாய் கர்த்தருக்காய் பிரத்யேகமாய் ஆபிரகாம் அவன் வீட்டில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் விருத்த சேதனம் பண்ணினான். இன்க்ளூடிங் ஆபிரகாம் himself. ஆபிரகாம் himself. ஆபிரகாம் மற்றவர்களை சுத்தப்படுத்தினது மாத்திரமல்ல, ஆபிரகாமும் தன்னை விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டான். என் அன்பு மகனே, இன்றைக்கு ஏதோ உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நினைக்க வேண்டாம். இன்றைக்கு எனக்கும் தான் அந்த வார்த்தை என்னோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் ஜாதிகளும் ராஜாக்களும் என் மூலமாய் எழும்புவார்கள் என்று என் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நடைபெறும், அது நிறைவேறும் என்று நான் விசுவாசித்தால் உடனடியாக நான் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும்.